Hi everyone. Nifty நேற்று 82 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ 24,168 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. நேற்று நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, மார்க்கெட்டில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,085க்கு மேலேயும் 24,100க்கு மேலேயும் நிஃப்டி இருந்தால் மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. அது 24,200 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் கொஞ்சோண்டு போகாமல் நிற்கிது. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனப்பயே ஸ்லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஒரு 11 பாயிண்ட்டு நெகட்டிவில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. இந்த ஒரு லாங் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரொம்ப வொலட்டைலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சு, மேலே மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இந்த 24,030 இந்த ரேஞ்சு கீழே இருந்தால் தான் மார்க்கெட் கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். க்ளோஸுக்கு கீழே மட்டும் இருந்தால் பார்த்தாது, இந்த லெவலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக்கும் சேர்த்து ப்ளஸ் அந்த ஒரு லாங் பாடி கேண்டில் இருக்கும், அதில் ஒரு 50% சேர்த்து சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ஷூட்டை போயிட்டாங்க. ஓகே, ஒன்று. அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனாவது கொடுக்கணும் இல்லையா. அந்த கரெக்ஷன் க்ளோஸுக்கு மேலே திரும்பவும் சஸ்டைன் ஆச்சு. லாஸ்ட்டு ஒரு 2:50 மார்க்கெட் வந்து ஒரு 20 நிமிஷம் பயங்கர வொலட்டைல். ஸோ இந்த 80 பாயிண்ட்ஸுமே இந்த லாஸ்ட் மினிட்ஸில் மூமெண்ட் கொடுத்தது தான். ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட் நடந்திருக்கு. க்ளோஸுக்கு மேலே இருந்துச்சுனாலே மார்க்கெட் அந்த மேலே போகும்னு சொன்னது வந்து ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் மார்க்கெட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பட் ஒவ்வொன்றா லைவ் மார்க்கெட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருந்தால் மேலே போகணுன்னா இங்கே மேலே போனோடனே இப்படியே மேலே போயிட்டாது எந்த மார்க்கெட்டுமே. அதே போல் இது கீழே இருந்தால் போனால் கீழே உடனே தலைகீழெல்லாம் மார்க்கெட் வந்து குதிக்காது, அப்படியே பேராஷூட்டை கட்டிக்கிட்டு பறக்காது மார்க்கெட்டு. ஓகேங்களா, மார்க்கெட்டில் ஒரு அப்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டவுன் இருக்கும், டவுன் இருந்துச்சுன்னா ஒரு அப் இருக்கும். ஓகேங்களா, கரெக்ஷன்ஸ் கொடுத்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து போகும். ஏன்னா பை அண்ட் செல் வந்து மாறி மாறி மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யாரோட டாமினேஷன் எந்த டைம் பீரியடில் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக ட்ரெண்டை செக் பண்ணிவிட்டு அப்போ அந்த ட்ரெண்டு அப்போ பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது, இன்ஸ்டியூஷனோட பெண்டிங் எங்கே இருக்கும், இன்ஸ்டியூஷன் பெண்டிங் ஆர்டர்ஸ் மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கே போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட என்ட்ரிஸ் இருக்கணும். மோஸ்ட்லி மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துலலாம் மார்க்கெட்டை நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் பிடிக்கக்கூடாது. ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்து அந்த கரெக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கணும். இல்லை ஒரு ஆர்டர் பிளாக்ல வந்து ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்ல வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகிருக்கணும். இது ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் போகுது, திரும்ப இந்த இடத்துல சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஒன்று. அதுக்கப்புறம் பிஃபோர் டூல் எடுத்து இந்த லோ டூ ஹை ட்ராப் பண்ணுங்க 78%. அப்போ 78% மார்க்கெட் இருந்தால் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. அப்போது 1.27 ஆர் 1.4 இந்த ரேஞ்சுக்கு போகணும். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டானா ஓகே. ஸோ இப்படி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு சில நாள் போகும், போகாமல் இருக்கும். ஓகேங்களா, மறாவது நாள் ரீச் பண்ணோம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் பார்க்குற விதம், மார்க்கெட்டை வந்து நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து ரீபவுன்ஸ் ஆகுதா இல்லை இன்வாலிடேட் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியும். அப்படியே மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுவே வந்து மார்க்கெட்டில் நடக்காது. போக வேண்டிய இடத்துக்கு போகும், அதுக்கான கரெக்ஷன்ஸை வந்து கொடுத்து தான் மார்க்கெட் வந்து போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஸோ இது வந்து நீங்கள் ஈக்விட்டியில் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஃபிட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆப்ஷன் போது என்ன இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பீங்க மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. அப்போ என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்து திரும்ப டிகே. இந்த இடத்துல நீங்கள் வந்து புக் பண்ணியிருப்பீங்க, இல்லை மேலே போகும்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் இது இவ்வளோ தூரம் போனாலுமே உங்களுக்கு வந்து கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல எடுத்த என்ட்ரியை விட இந்த இடத்துல இந்த என்ட்ரிக்கான வேல்யூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிகே அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும்.
அப்போ கரெக்ஷன்ஸில் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் எங்கே நடக்குது, அதோட சப்போர்ட் ஏரியா எங்கே அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட என்ட்ரிஸ் இருக்கணும். அப்போ மார்க்கெட் வந்து இப்போது நீங்கள் காலையில் எப்படி சும்மா எப்படி என்ட்ரிஸை வந்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போகாத அப்படிங்கிறது தான் நம்மளோட சஜஷன். அப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே இந்த இடத்துல நிற்குது, ஒரு சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கணும், கொடுக்கல அப்போ விட்டுருங்க. ஓகேவா? அப்போ இந்த என்ட்ரி நீங்கள் மார்னிங் விட்டுடலாம், எடுத்துருக்கலாம் சின்ன ஸ்கால்பிங் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் ரிஜெக்ட் ஆகுது, இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணுதுன்னு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரி எடுத்துருக்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 50% மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். மினிமம் 50% பார்த்தீங்க அப்படின்னா 50%ல் மார்க்கெட் வந்திருக்கு. பட் ஆனால் ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகல. ஓகேவா? திரும்பவும் இந்த 61%ல் மார்க்கெட் எடுத்தது ஸ்லைட்டாக போயிட்டு திரும்ப கீழே விழுது. இந்த இடத்துக்கு கீழேயே மார்க்கெட் வந்து இருக்குது. பட் இதோட எக்ஸ்ட்ரீம் இந்த ஹை இந்த லோ இருக்கு இல்லையா, அந்த லோ டு ஹை பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரணும். அப்போ இது ரொம்ப பக்கமே தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோமா. அப்போது இந்த லெவலுக்கு கீழேயும் நமக்கு இருந்தால் தான் மார்க்கெட் கீழே போகும்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்குது. அது வந்து ஒரு பிஃபோர்ட நல்ல இன்ஸ்டியூஷனோட ரிவர்சல் பாயிண்ட், இன்ஸ்டியூஷனோட ஆர்டர்லாம் எங்கே இருக்குமோ அந்த இடத்தோட ரிவர்சல் பாயிண்டில் வந்து திரும்புது. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எட்ஜிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மேலே போகும்போது கொஞ்சம் அதிக லாட்ஸ் பையிங்கில், கீழே வந்து கம்மியான லாட்ஸ் வச்சுட்டு, சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட் கீழே விழுந்தால் அது உங்களை வந்து டேலி பண்ணுற அளவுக்கு இருக்கணும் உங்களோட எட்ஜிங்ஸு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு எட்ஜிங்ஸை நீங்கள் ப்ராப்பராக புட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு 100 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல உங்களோட ப்ராஃபிட் வரும். ஒரு எட்ஜிங் போடும்போது ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். 20 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு லாட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு 1300 உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதை இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அப்போது இது டார்கெட் எங்கே போயிடுச்சு, இங்கே மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கு வந்துடுச்சு. இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது, கரெக்டு தானே? அப்போ இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வந்துச்சுன்னா அப்போது இதோட உங்களோட என்ட்ரிஸ் வந்து ஸ்டாப். இங்கே எடுத்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும், அப்புறம் ஆனால் கரெக்ஷன்ஸ் கொடுக்கும். அப்போ இதோட உங்கள் டார்கெட்டை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல எங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படிங்கிறது திரும்ப இந்த ஹை டு இந்த லோ டு ஹை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இங்கே திரும்ப ஒரு 50% கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குதே. 50% கிடச்சிருக்குங்களா? 50%, 61% திரும்பவும் ஒரு மிட்டிகேஷன். பட் இந்த இடத்துக்கே எங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த சப்போர்ட்டுக்கே மார்க்கெட் வந்து 1.2 அந்த ரேஞ்சுக்கு, 1.4 அந்த ரேஞ்ச் போகணும். ஓகேங்களா? திரும்பவும் இந்த இடத்துல உங்களோட இதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப ஒரு 50%, 61% எடுக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து 61% எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருந்து 1.68 போகணும். போயிடுச்சா? இந்த இடத்துலேருந்து ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் உங்களோட டார்கெட், இந்த இடத்துலேருந்து ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் உங்களோட டார்கெட். இங்கேருந்து திரும்ப ஒரு எட்ஜிங் போட்டிருந்தீங்கன்னா நல்ல லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து நல்ல வால்டைல். அப்போது இது பயங்கரமான ப்ராஃபிட் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், 2:30க்கு முன்னாடி உங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்குதுல்ல, ஒருவேளை நடக்கலைன்னா டிகேஸ் வந்து நிறையா இருக்கும். போத் சைட்ஸ் டிகேஸ் வந்து நடக்கும். அதனால் 2:30க்கு முன்னாடியே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. அதுதான் ரீசன். ஸோ இந்த என்ட்ரி எடுக்கிறனாலும் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கால்பிங்கு இதை விட்டுருந்தாலும் ப்ராப்பராக ஒரு என்ட்ரி அழகாக எடுத்துருக்கலாம். இது ஆப்ஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லா கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. பட் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம டீச் பண்ணுறோம், நிறைய ஆப்ஷன் பேஸ்டு ட்ரேடிங்ஸ் எல்லாமே. ஓகே, சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடியே சொன்னதான், நாளைக்கு 10 to 12 வந்து சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி எடுக்க போகிறோம். அதில் பேசிக்ஸாக மார்க்கெட் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே தொகுத்து பார்க்க போகிறோம்.
மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பேசிக்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன் மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த லாஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அப்போ பொறுமை ஏன் முக்கியம், பொறுத்திருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பொறுத்து எடுத்தீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் கேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வெயிட் பண்ணதுக்கான ப்ராஃபிட்டை நல்லா கண்கூட பார்க்க முடியும். ஓகேங்களா, அதுக்கான ரீசன் எல்லாத்தையும் தான் நான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கனாலே நீங்கள் வெயிட் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன், பட் 50% அந்த இதில் ரிவர்ஸ் ஆகிற இடத்த எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத, இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸில் நான் கவர் பண்ணுவேன். உங்களுக்கு அதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாய் மெசேஜ் கொடுங்க. நான் வந்து உங்களை அந்த கம்யூனிட்டிக்குள்ளார ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இன்வைட் லிங்க்கை வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆர் ½ அன் ஹவருக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்வைட் லிங்க்கை நான் ஷேர் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்பயும் போல் மார்க்கெட் வந்து க்ளோஸை நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி க்ளோஸ் என்ன, நேற்றையோட க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,168 கரெக்டாக. ஓகேங்களா, க்ளோஸு 24,200 ரவுண்ட் ஃபிகர். ஓகே, கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் பார்த்துட்டு வந்துடும். மார்க்கெட் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் மாதிரி தெரியுதே. எஸ், மார்க்கெட் 200 பாயிண்ட்டு நேற்று க்ளோஸ்லேருந்து 3:30 மணி க்ளோஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் பக்கம் 180-190 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு. நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம் 7:58, ஆல்மோஸ்ட் 8 o'clock. மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனில் இருக்குது. ஓகே, அப்போ அதை ஒரு கீ ஃபேக்டராக எடுத்துக்கோங்க. மார்க்கெட் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. அங்கே மேலேருந்து வருது ஹை, சின்ன சின்னதாக எங்கேயும் மார்க் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டு 1 hourலன்னு சொன்னோம். இந்த லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இருக்குது. அப்போது மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா என்ன நடக்கும்? மார்க்கெட் எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம், மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா திரும்ப கீழே வரும், அதே போல் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத திரும்ப சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போது ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு உண்டான ஆர்டர் பிளாக் எல்லாத்தையும் மார்க்கெட் கலெக்ட் பண்ண வரணும் இல்லையா? எப்பயும் நம்ம சொல்கிறது தான். அப்போ இந்த 1 hourக்கு அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல கேப்பெல்லாம் கொடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டே இருக்குது. பட் கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இந்த லோவில் இருந்து தான் மார்க்கெட் ஹை போயிருக்கு, கரெக்டாக? அப்போது இந்த ஓவரால் லெக்குக்கு ஒரு 50% வரணும்னா 23,600 வரணும் மார்க்கெட். ஓகேங்களா? அப்படி 600 வந்தால் ஒரு கேப்பை ஃபில் பண்ணிவிடும் மார்க்கெட்டு. அடுத்து இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் மார்க்கெட்டில் பார்த்துருவோம். மார்க்கெட் கண்டினியூ அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹை எங்கே வருது அப்படின்னா இந்த லோலேருந்து பண்ணிங்கன்னா ஹை, திரும்ப ஒரு லோ, இந்த இடம் ஹை கிடையாது, திரும்ப இந்த இடம் இங்கே சுவிட்ச் ஆகிடுச்சு, திரும்ப இங்கே தான் ஹை. ஓகேங்களா? லோ, திரும்ப பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளிப்பாக மூவ் ஆகிருக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக. ஓகே, அப்போ மார்க்கெட்டு இப்படி வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன் சொல்லுது. அப்போ இப்படி வருது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே 24,444க்கு கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா ஒரு சின்னதாக மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்க பாசிபிளாக இருக்கும் ஒன்று. ஓகேங்களா? அப்போது கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன்ஸ் என்ன? ஒரு 200 பாயிண்ட்டு. அப்போ 200 பாயிண்ட்டுனா ஒரு 130, 140 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ மார்க்கெட் ஒரு சின்னதாக சேஞ்சை கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் இப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் திரும்பவும் 5 minutesல
டவுன் ட்ரெண்டாக மாறும். அதேமாரி இந்த லெக்குள்ளேயே மாறினாலும் மார்க்கெட் மாறலாம். ஓகேவா? அப்போ இதுதான் லோ. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு வரணும் இல்லையா? அப்போது இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நேற்று இந்த இடத்துல இருந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில். கரெக்டாக? அப்போ இந்த க்ரீன் கேண்டிலுக்கு வந்து மார்க்கெட் வரல. அப்போ வரணும் அப்படின்னா இதை இன்வாலிடேட் பண்ணனா கீழே போகலாம். இது எக்ஸ்ட்ரீம் ஏன் கொடுத்துருக்குன்னா எவ்ரி ஹை அண்ட் லோவில் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா அதனால தான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறது. திரும்பவும் மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பட் மார்க்கெட் இன்றைக்கி டவுனில் இருக்கிறதுக்கு பாசிபிள் அஸ் பர் த கிஃப்ட் நிஃப்டி. பட் இங்கே இடத்துல இருந்த மார்க்கெட் திரும்புமா திரும்பாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இருக்கிற சினாரியோவை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிட்டுருக்கேன். அது வர்றதுக்கான இடம் ஃபஸ்ட்டு லெவலாக அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் லெவல். அந்த 1 hour டைம் அந்த 1 hour லாஸ்ட் 1 hourக்குள்ளே கேண்டில் இருக்கு இல்லையா? அந்த கேண்டிலோட ஒரு 50%. ஓகே? அப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழேயே இருக்கிறதுக்கு தான் பாசிபிள். அப்போ மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். திரும்பவும் இதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டை பற்றி மேலே க்ளோஸ் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டவுன்லேயே விழுந்துருச்சு, இந்த இடத்துக்கு கீழே இந்த கீழே லெவலில் கீழே இந்த 1 hour டைம் ஃப்ரேம் கீழே விழுந்ததுன்னா திரும்பவும் இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு மேலே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு திரும்பி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுதா அப்படின்னு பாருங்கள். டவுன் வர்றது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். இது ஒரு கீ லெவல். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அப்படி மேலே போனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் 25,200க்கு மேலே இருந்தால் அங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி நடந்தால், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிள் இருக்கும். இன்னைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லாங் டேர்மில் எப்படி இருக்கும் நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த வீடியோஸ் வந்து சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுதான் இன்னையோட மார்க்கெட் லெவல். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. தேங்க்யூ.